வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாடுற எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இன்றைக்கி பார்த்திங்கன்னா 6:30 மணிக்கு தான் என்னுடைய காலை ஸ்டார்ட் ஆச்சு. சரி சமையல் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு போய் ஒரு 4-5 தக்காளி வேகமாக எடுத்தேங்க. எடுத்து பார்த்தா காய்கறி எதுவுமே இல்லை, வெண்டைக்காய் மட்டும்தான் இருந்தது. சரி வெண்டைக்காய் 2-3 நாளைக்கு முன்னாடி தானே சமைச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு வெண்டைக்காய் கடைஞ்சிடலாம். ரொம்ப நாளாச்சு வெண்டைக்காய் கடைஞ்சி, ஒரு 2 வருஷமே இருக்குங்க. எப்போவுமே எந்திரிச்சோடனே ஃபஸ்ட்டு ஒலை வச்சு சாப்பாடு வடிக்க தான் பார்ப்பேன். அதே மாதிரி அரிசியை ஊற வச்சுட்டு ஒலைய வச்சு விட்டேங்க. 2 அடுப்பில் தண்ணி காய வச்சுட்டேன். அது காஞ்சிட்டு இருக்கிறதுக்குள்ளே நம்ம எல்லாத்தையும் கட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வாஷ் பண்ணி கட் பண்ணுறதுக்காக தான் நான் ரெடி பண்ணி கட் பண்ணி வைக்கிறதுக்குள்ளேயே ஒலை காஞ்சிரும். நம்ம அரிசி போட்டு அதுக்கு ஒரு பக்கம் வெந்துட்டுருக்குங்க. தண்ணி காஞ்சதுக்கப்புறம் நம்ம அந்த அடுப்பில் குழம்பு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லோரும் நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். சில பேருக்கு பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் பிடிக்காது, ஏன்னா அது வலுவலுப்பு இருக்கும். அதனால் அது சில பேருக்கு பிடிக்காது. கடைஞ்சாலும் அப்படி தான் இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் அப்படி இருக்கவே இருக்காது. ஏன்னா நம்ம வெண்டைக்காயை நல்லா வறுத்துடணுங்க. நம்ம கடாயில் எண்ணெய் ஊற்றாமல் நல்லா வெறும் பாத்திரத்திலே போட்டு நல்லா வறுத்ததுக்கப்புறம் நல்லா மொறுன்னு ஆகிற ஸ்டேஜ் வரைக்கும் வறுக்கணும். அப்போ தான் அந்த வளவளப்பு நம்ம கடையும் போது இருக்காது. பாப்பாங்களுக்கு டீ குடிக்கிற பழக்கம் இல்லை, காஃபி தான் குடிப்பாங்க. காஃபியுமே பார்த்திங்கன்னா டெய்லியெலாம் குடிக்க மாட்டாங்க. இந்த மாதிரி எக்ஸாம் டைமில் சீக்கிரம் எழுந்திரிச்சா மட்டும்தான் காஃபி கேட்பாங்க. அவங்களுக்கும் நான் காஃபி வச்சு கொடுத்துட்டு வெண்டைக்காய் கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க. வெண்டைக்காவை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை கட் பண்ணதுக்கப்புறம் நல்லா நம்ம வறுக்க தான் போகிறோம். இந்த மாதிரி கடாயில் நல்லா வறுத்து எடுத்துருங்க. வறுத்து எடுத்ததுக்கப்புறம் நம்ம சமைக்க ஆரம்பிச்சிடலாம் வாங்க. பாத்திரத்தில் கடலெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் கடலெண்ணெய் யூஸ் பண்ணுறதுனால நான் அதை ஊற்றிக்கிறேன். நீங்கள் என்ன ஆயில் யூஸ் பண்ணுறீங்களோ அதை ஊற்றிக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நான் 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வதக்க தான் போகிறோம். இது நல்லா பொரிஞ்சு வரட்டுங்க. வெங்காயம் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரட்டும். இதுக்கப்புறம் நம்ம 4 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த 4 தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். இது வதங்கட்டும். இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாங்க. தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்க வெண்டைக்காவை இதில் சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். இது வதங்கினதுக்கப்புறம் நமக்கு தேவையான காஞ்ச மிளகாய் 2 கிள்ளி போடலாங்க. நல்லாயிருக்கும் ரொம்பவே. கடையும் போது அந்த மிளகாவோட காரம் அதில் இறங்கும். அதுக்காக தான் மிளகா கிள்ளி போடுறேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும். வெண்டைக்காய் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிடுங்க. தண்ணி ஊற்றி குக்கர் மூடி போட்டு 3 விசில் விட்டுருங்க. இதுக்கப்புறம் நம்ம எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். நம்ம மூடி போட்டாச்சுங்க. 3 விசில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 3 விசில் வந்ததுக்கப்புறம் நான் ஆஃப் பண்ணிடுறேன் அடுப்பை. ஆஃப் பண்ணதுக்கப்புறம் இது கொஞ்சம் விசில் அடங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்துகிட்டு கடைஞ்சி பார்க்கலாங்க. சூப்பராக இருக்கும். ரொம்ப சூப்பராக வெந்து வந்திருக்கு. இது இப்போ நம்ம கடைஞ்சிடலாம். பார்த்திங்கன்னா கடைஞ்சதுக்கப்புறம் வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க. கடைஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி தாங்க இருக்கும். இது வெள்ளை சாதத்தில் ஊற்றி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.